I welcome you for another video. இந்த வீடியோ வந்து போன வீடியோடைய கண்டினியூஷன் தான். ஸோ இதில் நம்ம சில பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். Sedimentation. What is exciting the flocculation basin may enter the sedimentation basin, which is also called as clarifier or settling basin. இப்போ நம்ம போன கேஸில் நம்ம என்ன செஞ்சோம், செடிமெண்டேஷன் பேசின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளக்லேஷன் பேசின் நம்ம பார்த்தோம். அதுதான் ஃப்ளாக்ஸ் வந்து உருவாகுது, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உருவாகுது. ஸோ அப்படி உருவாகும் போது அதை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக, வீழ்படிவை உண்டாக்குறதுக்காக நம்ம செடிமெண்டேஷன் பேசினை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்கு அனுப்புகிறோம். இட் இஸ் அ லார்ஜ் டேங்க் வித் லோ வாட்டர் வெலாசிட்டிஸ் அலோவிங் ஃப்ளாக் டு செட்டில் அட் தி பாட்டம். ஸோ இது ஒரு பெரிய தொட்டி. அந்த தொட்டிக்குள்ளே நம்ம நிறைய தண்ணியை ஊற்றி அதில் நம்ம இந்த ஃப்ளாக் வந்து செட்டில் பண்ணுறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். The sedimentation basin is best located close to the flocculation basin, so that transit between the two processes does not permit settlement or flock breakup. So இந்த ரெண்டு தொட்டியும் பக்கத்துல தான் இருக்கும். flocculation basinோ sedimentation basinோ பக்கத்துல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கும்போது flocculation basinல வந்து செடிமெண்ட் உண்டாயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் பெரிய பெரிய ஃப்ளாக்ஸா உருவாறது உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம பக்கத்துல வச்சு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம மாத்திடுறோம் தண்ணியை. செடிமெண்டேஷன் பேசின் மே பி ரெக்டாங்குலர், செவ்வகமா இருக்கலாம். வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட், ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு நினைச்சோம் தண்ணி வரும். அல்லது சர்க்குலரா இருந்துச்சுன்னா ஷேப் வந்து நடுவுல இருந்து நினைச்சோம் பொங்கி வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ செடிமெண்டேஷன் பேசின் மே பி ரெக்டாங்குலர் வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட், ஆர் சர்க்குலர் வேர் ஃப்ளோ இஸ் ஃப்ரம் த சென்டர் அவுட்வர்ட். Sedimentation basin outflow is typically over a dam, so only a thin top layer of water that furthest from the sludge exists. So இப்போ நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ பண்ற மாதிரி நம்ம வச்சோம்னு வைங்களேன், செடிமெண்ட் ஆன பிறகு தண்ணி நம்ம ஓவர்ஃப்ளோ பண்ண வச்சோம்னா மேலே தெளிஞ்ச தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே சிந்திரும். ஆனால் செடிமெண்ட் ஆன வீல் படிவுலாம் நடுவில் என்ன செய்யும், உள்ள எக்ஸிஸ்ட் ஆகிடும், உள்ள தங்கிடும். அதனால நம்ம இந்த மாதிரி செட்டப் என்ன செய்யணும், உருவாக்கணும். ஸ்லட்ஜ் ஸ்டோரேஜ் அண்ட் ரிமூவல். As particles settle to the bottom of a sedimentation basin, a layer of sludge is formed on the floor of the tank which must be removed and treated. So இந்த sedimentation basinல எப்பவுமே sludge வந்து ஃபார்ம் ஆகி அதோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், அதை ரிமூவ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். The amount of sludge generated is significant, often 3 to 5% of the total volume of water to be treated. ஸோ நம்ம எப்பவுமே இந்த ஸ்லட்ஜை ரிமூவ் பண்றதுக்குன்னு ஒரு 3 to 5% வரைக்கும் டோட்டல் வால்யூமா என்ன சொல்றோம், நம்ம வாட்டருடைய டோட்டல் வால்யூமை நம்ம யூஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க 100 லிட்டர் நீங்க ட்ரீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 3 to 5 லிட்டர் வரைக்கும் அந்த வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். The sedimentation basin may be equipped with mechanical cleaning devices that continually clean its bottom, or the basin can be periodically taken out of service and cleaned manually. ஸோ இந்த ஸ்லட்ஜ் கீழே ஃபார்ம் ஆக நம்ம அடிக்கடி ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம கிளீன் பண்ணலாம், அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த ப்ராசஸ் அப்படி மொத்தமாக நிப்பாட்டிட்டு உள்ள இறங்கி நினைக்கணும். அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம். ஃபில்ட்ரேஷன். After separating most flock, the water is filtered as the final step to remove remaining suspended particles and unsettled flock. இப்பவும் தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இன்னும் ஒருவேளை அன்செட்டில்டு ஃபிளாக் இருக்கலாம், குட்டி குட்டியான சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அதை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு ரேபிட் சாண்ட் ஃபில்டர் சொல்லி ஒன்று உண்டு. த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஃபில்டர் இஸ் எ ரேபிட் சாண்ட் ஃபில்டர். வாட்டர் மூவ்ஸ் வெர்டிகலி த்ரூ சாண்ட் விச் ஆஃபன் ஹேஸ் எ லேயர் ஆஃப் ஆக்டிவேட்டட் கார்பன் ஆர் ஆந்த்ரசைட் கோல் above the sand. Trickling filter is used for the purpose of sedimentation. The top layer removes organic compounds which contribute to taste and odor. இப்போ நம்ம வந்து விரைவாக மண் மூலமா நம்ம நினைச்சோம் ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ இது ஒரு பெரிய தொட்டி. இந்த தொட்டிக்குள்ள மண், ஆக்டிவேட்டட் கார்பன், ஆந்த்ரசைட் கோல்லாம் நம்ம நினைச்சோம்னா போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வழியோடி நம்ம தண்ணியை நம்ம அனுப்பும்போது, இது வழியோடி மேல இருந்து நம்ம தண்ணியை ஷவர் மாதிரி நம்ம அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது தண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது தனக்கிட்ட உள்ள எல்லா பார்ட்டிகல்ஸையும் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் அண்ட் ஆந்த்ரசைட் கோல் அல்லது சாண்டுக்கு அதை அனுப்பிட்டு பியூர் வாட்டரா கீழே இறங்கிடும்.
இந்த ப்ராசஸ்க்கு வந்து ட்ரிக்லிங் ஃபில்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அல்லது ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம நினைச்சிடும் இதில் பயன்படுத்தும். ஸோ இதில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் கூட ஒருவேளை டேஸ்ட்டையும் ஓடரையும் அதில் உண்டாக்கும் தண்ணியில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் கூட இதில் ரிமூவ் ஆயிடும். ஸோ ட்ரிக்லிங் ஃபில்டருங்கிறது இதோட கிராஸ் செக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாலு கம்பிகள் அல்லது கயிறுகள் அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பைப் லைனை தாங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பைப் லைனுக்கு தண்ணி வந்து நடுவில் உள்ள கம்பியிலேருந்து கீழேருந்து மேலே போய் அது டி ஷேப்புக்கு பிரிஞ்சு தண்ணி எப்படி நினைச்சோம் ஸ்ப்ரிங்கிள் ஆகும். அந்த ஒரு ஷவர் மாதிரி நினைச்சது ஸ்ப்ரிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ மேலேருந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆகும்போது அது மண், ஆக்டிவேட்டட் சார்கோல், அப்புறம் அந்த ஆந்த்ரசைட் கோல் இதெல்லாம் தாண்டி கீழே வரும்போது தனக்கிட்ட உள்ள எல்லா அழுக்கையும் இந்த ஃபில்டர்ஸில் கொடுத்துட்டு நல்ல தண்ணியாக வெளியே வந்துடும். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் அல்லது ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பெரிய ஷேப்பாக இருக்கும். இதில் தண்ணி அப்படி ஷவர் ஆகிறதுல நீங்கள் நினைச்சலாம் பார்க்கலாம். ஸோ இதில் 4 கம்பிக்குள்ளேயும் தண்ணி நினைச்சதுன்னா உள்ள ஷவர் ஆகும். அது தண்ணி எங்கிறது வருதுன்னா சென்டரில் உள்ள கம்பியிலேருந்து நினைச்சது தண்ணி வந்து மேலே வந்து ஷவர் ஆகும். மறுபடியும் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கீழே இறங்கும்போது அதில் எல்லா பார்ட்டிகல்ஸும் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் சார்கோலுக்கு போயிடும். ஸோ நல்ல தண்ணியாக கீழே மறுபடியும் கீழே வந்துடும். The space between the sand particles is larger than the smallest suspended particles. So simple filtration is not enough. ஏன் இந்த மாதிரி மண்ணு மட்டும் வச்சு பண்ணாமல் நம்ம சார்கோல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு மண் துகள்களுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த கேப் வழியோடி தண்ணி போகும்போது தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஃபில்டர் ஆக முடியாத பொருட்களும் நினைக்கும் கீழே இறங்கிடும். அதனால மண்ணை போட்டு மட்டும் நம்ம நினைக்க ஃபில்டர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பார்ட்டிகல் சைஸ் ஃபில்டர் பண்ண வேண்டிய பார்ட்டிகல் சைஸு மண்ணுக்கு நடுவில் உள்ள கேப்பை விட சின்னது. அதனால ஈஸியாக பாஸ் பண்ணி கீழே இறங்கிடும். மோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ சர்ஃபேஸ் லேயர்ஸ் பட் ஆர் ட்ராப்ட் இன் போர் ஸ்பேசஸ் ஆர் அடியர் டு சாண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது மண் துகள்கள் கூடயோ ஆக்டிவேட் சார்கோல் கூடயோ போய் அதை நினைச்சு ஒட்டிக்கிடும். ஸோ எஃபெக்டிவ் ஃபில்ட்ரேஷன் எக்ஸ்டென்ஸ் இன்டு த டெப்த் ஆஃப் தி ஃபில்டர். ஸோ எவ்வளவு ஆழமாக நம்ம இந்த ஃபில்டர்ஸ் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஆந்த்ரசைட் கோல், சாண்ட், கிரேவல் அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிற ஒரு செட்டப். சம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எம்ப்ளாய் ப்ரெஷர் ஃபில்டர்ஸ். சில நேரத்தில் இயற்கையான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டுட்டு இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மேலே ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னும் அதிகமான வேகத்தில் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ அதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபில்டர்ஸ். These work on the same principle as rapid gravity filters, differing in that the filter medium is enclosed in a steel vessel and the water is forced through it under pressure. So இப்போ நம்ம மேலே பைப்பில் வந்து மென்மையாக நம்ம தண்ணியை விட்டோம்ல அந்த 4 டியூப் வழியோடி, இதில் எப்படின்னா ஸ்டீல் பைப் லைன்ஸ் வழியா வேகமாக தண்ணி வரும், வேகமாக ஃபில்டர் ஆகி வேகமாக கீழே வந்துடும். ஸோ இதுதான் அதோடைய மெத்தட். அட்வான்டேஜ்: filters out much smaller particles than paper and sand filters can. ஒரு பேப்பர் ஃபில்டரோ சாண்ட் ஃபில்டரோ இது எப்படி சுத்திகரிக்குமோ அதை விட இந்த ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து ரொம்ப அழகா எல்லா பார்ட்டிகல்ஸையும் சுத்திகரிக்குது. filters out virtually all particles larger than their specified pore size. ஸோ இந்த போர் சைஸ் எவ்வளவு சின்னதாக இருக்கோ அதை விட பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி விட்டு. They are quite thin and so liquids flow through them fairly rapidly. So இதோடைய பெட்டோடைய அளவு வந்து சின்னதாக இருக்கிறதுனால மேலே ஊற்றின தண்ணி டக்குன்னு கீழே இறங்கி. They are responsibly strong and so can withstand pressure differences across them of typically 2 to 5 atmosphere. 2 to 5 atmosphere pressure நம்ம கொடுத்தாலும் இந்த பெட் என்ன செய்யுதுன்னா கொலாப்ஸ் ஆகாது. ஸோ அது அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிக்கிட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை சரியாக பண்ணிவிடும். They can be cleaned and reused. ஈஸியானதுலாம் நம்ம க்ளீன் பண்ணலாம், மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். Slow and sand filter and membrane filters methods are also used to filter unwanted water particles. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் போக ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், மெம்பரேன் ஃபில்டர்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம எல்லா தண்ணியையும் நல்லா சுத்திகரிச்சாச்சு. இனிமேல் அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் டிஸ்இன்ஃபெக்ஷன். Disinfection is accomplished both by filtering out harmful microorganism and by adding disinfectant chemicals. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களை கொல்றதுக்காக நம்ம சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம். அதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். Water is disinfected to kill any pathogens which pass through the filters and to provide a residual dose of disinfectant to kill or inactive potentially harmful microorganism
in the storage and distribution system. So நம்ம சில கெமிக்கல்ஸை போட்டு அந்த தண்ணிக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல போறோம் அல்லது அதை இன்ஆக்டிவா பண்ண போறோம். அது செயல்பட முடியாத மாதிரி கொண்டு வர போறோம். ஆனா மேக்சிமம் நம்ம கொல்ல தான் செய்வோம். இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். Possible pathogens include viruses, bacteria, including Salmonella, typhi, cholera, Campylobacter and Shigella, and Protozoa, including Giardia, Lambilla, and other Cryptosporia. So இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் ஏகப்பட்டது இருக்குது. இது பெரும்பாலும் காலரா, டைஃபாய்டு இந்த மாதிரி நோய்களை உண்டாக்கும். இதெல்லாம் நம்ம கொல்லப்படும். After the introduction of any chemical disinfecting agent, the water is usually held in temporary storage, often called a contact tank or clear well, to allow the disinfection action to complete. So இப்போ நம்ம தண்ணியை ஒரு பெரிய டேங்குக்கு அனுப்ப போறோம். அந்த டேங்க்ல தான் குளோரினேஷன் கொடுக்க போறோம் அல்லது மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல போறோம். அந்த டேங்க் பேரு டெம்பரரி ஸ்டோரேஜ்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய கான்டாக்ட் டேங்க். இது வந்து தண்ணி கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள இருக்கும், ஒரு நாள் 2 நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் நம்ம மாத்திடுவோம். அல்லது கிளியர் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு, அந்த மாதிரி கூட நம்ம நினைக்கலாம் சொல்லலாம். ஸோ இந்த தொட்டியில தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சாகும். Salmonella typhi, cholera, Campylobacter, Shigella, Protozoa, Giardia, Lambilla, Cryptosporia. ஸோ இதெல்லாம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கொல்ல போறோம். எப்படி கொல்ல போறோம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து குளோரின் டிஸ்இன்ஃபெக்ஷன். குளோரினை அனுப்பி நம்ம கொல்ல போறோம். The most common disinfection method involves some form of chlorine or its compounds such as chloramine or chlorine dioxide. ஸோ நம்ம சில கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். அது ராவா குளோரின் கேஸையே நம்ம அனுப்பிடலாம் அல்லது குளோரினுடைய காம்பவுண்ட்ஸ் நம்ம போடலாம். ஸோ குளோரின் போட முடியும், குளோரமீன் போட முடியும், குளோரின் டை ஆக்சைடு போட முடியும், கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட் சொல்லி ஒரு கெமிக்கல் போட முடியும். எப்படி போட்டாலும் மைக்ரோ ஆர்கானிசம் சாகும். Chlorine is a strong oxidant that rapidly kills many harmful microorganisms. Because chlorine is a toxic gas, there is a danger of a release associated with its use. ஆனா இந்த குளோரின் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறதுனால ஒருவேளை அதை தாண்டி மனுஷனுக்கு வந்துட்டுனா அவனுடைய உடம்புலயும் சில தீங்குகளை உண்டாகும். So this problem is avoided by the use of sodium hypochlorite, which is a relatively inexpensive solution used in household bleach that releases free chlorine when dissolved in water. ஸோ குளோரின் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கிறதுனால நம்ம சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்லி ஒரு கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணலாம். இது ரொம்ப காஸ்ட்லியான கெமிக்கல்லாம் கிடையாது. தண்ணிக்குள்ள போட்டோம்னா இது குளோரின் கேஸை லிபரேட் பண்ணி கொடுத்துரும். A solid form, calcium hypochlorite, releases chlorine on contact with water. The chemical reactions involved here also calcium chlorohypochlorite, CaOCl, OCl plus H2O will give HCl plus HOCl. இன்னும் கால்சியம் சால்ட்லாம் வரும். ஸோ இந்த ரெண்டாவது உருவாகக்கூடிய HOClங்கிற ஒரு கெமிக்கல் பாருங்க. இந்த HOCl டீகம்போஸ் ஆகி HCl கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஆக்சிஜன் போட்டிருக்கேன். இந்த ஆக்சிஜனுக்கு பேரு நேசன்ட் ஆக்சிஜன். ஸோ இப்படி ஒரு ஹைலி ரியாக்டிவ் ஆக்சிஜனை கொடுக்கும். The formed oxygen is called as nascent oxygen. தமிழ்ல சொன்னா பிறவி நிலை ஆக்சிஜன் சொல்லி சொல்லுவோம். Which is so powerful and it can react with the DNA of microorganism. ஸோ இந்த நேசன்ட் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன உடனே பக்கத்துல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வருதான்னு பார்க்கும். மைக்ரோ ஆர்கானிசத்துல ஏதாவது டிஎன்ஏ இருக்குதான்னு பார்க்கும். அந்த டிஎன்ஏல ஏதாவது டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டபுள் பாண்ட் கூட போய் ரியாக்ட் பண்ணி இது இன்னொரு கெமிக்கலா மாத்திரும். அதுக்கு பேர் ஈபாக்சைட்ஸ். The double bonds in DNA are converted into epoxide and hence the microorganism dies. இப்போ டிஎன்ஏல டபுள் பாண்ட் இருக்க வேண்டிய இடத்துல டபுள் பாண்ட் இருந்து அது கொடுக்குற ஸ்ட்ரக்சர், அது கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்குள்ள செல்லும். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கீழ்ப்படியும். ஆனா இப்போ ஸ்ட்ரக்சரை மாத்திட்டோம். டபுள் பாண்ட் இருக்க வேண்டிய இடத்துல சிங்கிள் பாண்ட் கொண்டு வந்து அந்த ஈபாக்சைடா மாற்றும் போது இந்த டிஎன்ஏ வந்து வேற மாதிரி மிஸ்ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது, உடம்புக்குள்ள சரியா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நேசன்ட் ஆக்சிஜனை உருவாக்குனா மைக்ரோ ஆர்கானிசம் செத்துரும். The other disinfection methods are chlorine dioxide, chloramination, ozone disinfection. எல்லா ப்ராசஸ்லயுமே இந்த நேசன்ட் ஆக்சிஜன் வந்துடும். அல்ட்ரா வயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம அனுப்புவோம். ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்டுச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் சாகும். இன்னும் எக்ஸ்ரே, காமா ரே, எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு தண்ணியை சுத்திகரிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது டாபிக் desalination. The process of removal of salts and minerals from water is called as desalination.
தண்ணிக்குள்ள இருந்து எல்லா விதமான உப்புக்களையும் தேவையில்லாத மினரல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்றக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு டீசலினேஷன். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு டூ திஸ் ப்ராசஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். த பெஸ்ட் மெத்தட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். திஸ் இஸ் ஈஸி அண்ட் சீப் மெத்தட் ஆல்சோ. இதுதான் நம்ம வீடுகளில் வச்சு நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஆர்ஓன்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த ஆர்ஓ வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம முதல்ல படிக்க போறோம் ஆஸ்மாசிஸ்னா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகிறது தான் ஆஸ்மாசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மேலே உயரமான இடத்துலேருந்து தாழ்ச்சியான இடத்துக்கு வரும். காற்று ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும். இதுதான் நமக்கு நேச்சுரலாக நடக்கும். இப்போ இந்த டியூப்ல பாருங்க, இந்த யூ அல்லது ஒரு ஷேப்ல ஒரு டியூப் இருக்குது. நடுவில் நம்ம செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லி கட்டமா போட்டு ஒரு மெம்பரேன் வச்சு நம்ம தடுத்துருக்கோம். வலது பக்கத்துல பியூர் வாட்டர் இருக்குது, இடது பக்கத்துல உப்பு தண்ணி இருக்கு. இப்போ நார்மலா பியூர் வாட்டர்ல ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இருக்குது, இடது பக்கத்துல உள்ள பச்சை கலர்ல இருக்க பாருங்க லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ நேச்சுரலா என்ன நடக்கணும், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் சைட்ல இருந்து, அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு கொஞ்சம் தண்ணி போகணும். இதுதான் ஆஸ்மாசிஸ். ஆனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பக்கத்துல பாருங்க, மேல ஒரு ப்ரெஷர் இருக்குது பாத்தீங்களா, மேல ஒரு நம்ம ப்ரெஷர், அதை ஏரை போட்டு நான் காட்டியிருக்கேன். மேல ஒரு ப்ரெஷர் போட்டு நம்ம உப்பு தண்ணி வச்சு ஒரு அமுக்கணும்னா, இப்போ உப்பு எல்லாம் இங்க நின்றுக்கிடும், செமி பெர்மியபிள் மெம்பரினை தாண்டி நல்ல தண்ணி மட்டும் நிச்சயம் அந்த சைடு தாண்டி போயிடும். அப்போ உப்பு தண்ணியில கலந்திருக்கக்கூடிய தண்ணி இயற்கைக்கு மாறுபட்டு லோல இருந்து ஹைக்கு போயிருது. சோ லோ பிரஷர்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு தண்ணி மாறுறதுனால இது வந்து நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லி நம்ம சொல்றோம். நார்மலா ஹைல இருந்து லோக்கு வந்துச்சுன்னா ஆஸ்மாசிஸ். இப்போ நம்ம ஒரு பிரஷர் அப்ளை பண்றதுனால என்ன ஆகுது, லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு தண்ணி போகுது செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா. அதனால இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்போ நம்ம தியரி படிப்போம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். RO is a water purification process. A partially permeable membrane, that is semi-permeable membrane, is used to remove ions, unwanted molecules and larger particles from drinking water. In reverse osmosis, an applied pressure is used to overcome osmotic pressure. So, இந்த osmotic pressure இருந்தா தான் ஹைல இருந்து லோக்கு தண்ணி அந்த சால்வெண்ட் வரும். ஆனா இப்போ நம்ம வந்து ஹை ப்ரெஷரோட நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அது உடைச்சி லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு தண்ணியை அனுப்பிடும். Reverse osmosis can remove many types of dissolved and suspended chemical species as well as biological ones from water. This method is used in both industrial process and the production of potable water. தண்ணி குடி தண்ணீருக்காகவோ இண்டஸ்ட்ரியல் வாட்டருக்காகவோ நம்ம இதை பயன்படுத்தலாம். The result is that the solute is retained on the pressurized side of the membrane and the pure solvent is allowed to pass to the other side. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உப்பு எல்லாம் ஒரு பக்கத்துல நின்னுக்கிடும், நல்ல தண்ணி மட்டும் செமி பெர்மியபிள் மெம்பரேனை தாண்டி தண்ணி அதிகமான சைடுக்கு போயிடும். To be selective, this membrane should not allow large molecules or ions through the pores, but should allow smaller components of the solution, such as solvent molecules, that is water in this case, to pass freely. இப்போ செமி பெர்மியபிள் மெம்பரேன் என்ன செய்யும்னா, அதுல குட்டி குட்டியான துகள்கள் தான் ஓட்டையா இருக்கும், அது வழியோடி தண்ணி மட்டுமே போகுமே தவிர பெரிய சைஸ்ல உள்ள அயான்ஸ் ஒன்றும் செய்யாது, அது வழியோடி அந்த பக்கமா போகாது. In this normal osmosis process, the solvent, that is water, naturally moves from an area of low solute concentration to high concentration. It is called as reverse osmosis. Applying an external pressure to reverse the natural flow of pure solvent, thus is reverse osmosis. இங்க செல்லுலோஸ் ட்ரைஅசிட்டேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல், இது ஒரு பாலிமர், அதை நம்ம செமி பெர்மியபிள் மெம்பரேனா நம்ம பயன்படுத்துகிறோம். Uses: it can remove various undesirable substances like iron, potassium, zinc, etc. 90% impurities chemical sideல உள்ளது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். 90 to 100% of microorganisms are removed from the potable water. ஸோ இதோட நம்ம இந்த ஸ்லைடை முடிக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்லைடில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீதி உள்ள பகுதியை வச்சு நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நடத்துனதை நீங்கள் 2 இடம் 3 இடம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். நோட்ஸும் நான் அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.